நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதியார். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியார். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதியார். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் உள்ளவங்க, ரகசியத்தை காக்கக்கூடியவங்க. அவங்க ரகசியம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போட்டி பொறாமல் இருக்கும். நிறைய பேரை பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்ம அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் விட்டுடணும். எல்லோரும் ஒத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கும் நல்ல குணம் இருக்குன்றதை நிரூபிக்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே மந்திரம் தந்திரம் எந்திரம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் நல்லா உங்களுக்கு கை கூடி வரும். அமானுஷ சக்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம். அது இல்லாமல் அருள்வாக்கு சொல்கிறவங்க பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்கள் தான். அவங்க நல்லா அதில் வந்து ஜெயிச்சு முன்னேற்றம் காணுவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி அவங்க நல்லா நடந்து உங்களுக்கு அந்த பலன் வந்து சேரும். இந்த மாதிரிலாம் நடத்துக்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு சோதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னுவாங்க. எப்போ பார்த்தாலுமே புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த செப்டம்பர் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், உங்களுடைய இந்த மாதத்திலே உங்களுக்கு தாய் வழி உறவு, தாயால் நல்ல அன்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி மூலமாக கிடைக்கும், சகோதரி மூலமாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே அந்த பெண்களுடைய ஆதரவு அன்பு கிடைச்சாலே ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அது மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அப்போ நீங்கள் அதுக்குண்டான கோயில் போய் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். புத்தர்களுடைய வளர்ச்சி சற்று பாதித்து அதுக்கப்புறம் சரியாகிடும். கல்வியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆக்டிவிட்டின்னு சொல்கிறீங்களா, நடவடிக்கைகள், அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள் வந்து அப்புறம் சரியாகிடும். இது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களோட பெயர் கெடப்போக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண் வழி பிரச்சனை வரும், மறைமுக தொடர்பு, இது மாதிரிலாம் வரும்போது கவனமாக இருந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். அப்போ தான் அந்த பேர் கெட்டு போகாமல் இருக்கும். அல்லது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும். இல்லை நீங்கள் கொடுத்தியா, நீ எப்போ கொடுத்துருவாங்க, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு பேர் கெட்டு போகும். அப்போ நீங்கள் அதில் கவனமாக இருந்து சாட்சியோடு இருந்து எல்லாமே செஞ்சுட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் திடீர் பண வரவும் திடீர் சந்திப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நடந்து அது மூலிமா நல்ல பலன் அடைய போகிறீங்க. அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் அம்மன் வழிபாடு, அம்மனுக்கு வேண்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அடுத்ததாக உங்களுக்கு சந்தோஷமான தேவையான வசதிகள் எல்லாமே கிடைச்சிடும் இந்த செப்டம்பர் மாதத்தில். வீடு இல்லாதவங்களுக்கு இல்லை தேவையான வசதிகள், அந்த வீட்டில் தேவையான வசதிகள். இப்போ வீடுனாலே வீடு மட்டும் இல்லை, இப்போ அதுக்கு தேவையான இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இப்படி முக்கியமான தேவைகள்லாம் இருக்குது. அதெல்லாமே எல்லாமே தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாமே இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வீடு ஒன்று சேரும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். கூட இருக்கவங்களே உங்களை கோல் மூட்டி விடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பேர் வாங்கிக்கிறதுக்காக அவங்கள மாட்டி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். தொழிலும் அப்படி, வியாபாரத்தில் அப்படி. பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி ஆன பொருளாக பார்த்து தெரியாமல் வாங்கியிருப்பீங்க, அதை விற்கும்போது மாட்டிப்பீங்க. அப்போ தான் பார்த்து கவனமாக இருந்து பண்ணணும். தொழிலில் கூட பங்குதாரர்கள் கூட கவனமாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் எல்லா வகையிலுமே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நடந்து வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு ஆடை ஆபரணம் சேர்க்கை கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் சகோதர வயலையும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும், ஒரு இது நடக்கும். அதில் எல்லாமே வந்து சேருவாங்க. அப்போது பிரிஞ்சு போனவங்க எல்லாமே விலகி போயிருப்பாங்க, அவங்களாம் விரும்பி வந்து சேர்ந்துருவாங்க. அப்போது உங்களுக்கு பலம் ஏற்படும். படைபலம் சொல்லுவாங்களே, பணபலம் படைபலம் இருக்குன்னா 2 பேர் இருக்கணும். அப்போ தான் எல்லாமே வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த படைபலம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சகோதர வகையிலே உறவுகள் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் முருடைய அம்சமாக விளங்குவதால்
முருகப்பெருமானை வழங்கி வழிபட வேண்டும். எப்பவுமே முன்னாடியே ஒரு முருகர் கோயில் போனீங்கன்னாக்கா குளத்திலே வந்து நீங்கள் நீராடி நீர்நிலையில் இருக்கிற முருகர் கோயில் போகிறது உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலே பெரும்பாலும் குளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குளத்திலே இருந்து நீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு அதுக்கப்புறம் தான் கை கால் ஆல்மிட்டு போகணும். இல்லைனா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணாலும் ஸ்நானம் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். இது ஒரு தான தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய பாவங்கள் கர்மாக்கள் எல்லாமே தொலைஞ்சிரும். அது அவ்வளோ விஷயம், நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தணும். வீண் வம்பு வழக்க கொஞ்சம் தள்ளி போடணும். இப்படிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இல்லைனா கிட்ட வந்துட்டு தூரம் போயிடும் உங்களுடைய குணத்தால். அதனால நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து சேரும். சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு போயிட்டு இன்னொரு வாய்ப்பு வந்து சேரும். ஒன்று போய் ஒன்று வரும். இப்படி தான் நடக்கும். அப்படியும் இருக்கும். சமூக சேவையில் அவ்வளோ நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. ஈடுபட்டவங்களுக்கு அது நல்ல வசதி வாய்ப்பு. பெரும்பாலும் விவசாயத்தில் உங்களுக்கு நல்லா செழித்து வளமாக இருப்பிக்க போகிறீங்க. அது இல்லாமல் கல்வி வளர்ச்சியில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சுமாரான பலன் தான் கிடைக்க போகுது. ஆனால் கட்டிடம் கட்டுபவர்கள், இந்த அக்னி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா வரப்போகுது. பெரும்பாலும் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்த காவல்துறை, இராணுவத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது. அவருடைய முன்னேற்றம் கண்டிப்பாக எல்லாரும் பேசப்படும் சொல்லி அவங்களுக்கு எல்லா பொறுப்பும் வந்து சேரும். நல்ல விஷயங்களுமே நடக்க போகுது அந்த துறையில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஏற்றமாக இருப்போது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது உடல் நோய் பெற்றிருக்கவங்க, நோயாக பெற்றவங்க, ரொம்ப நீண்ட நாள் நோயாக இருப்பாங்க. அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். டாக்டர்னு சொல்ல தொடர்ந்தும் வருஷமாக ஆண்டாண்டு காலமாக மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செலவுகள் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி போல உதவி பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடியலனா கூட கூட்டு முயற்சியால் செஞ்சு அவங்களுக்கு தொடர்ந்து அதை பண்ண செய்யலாம். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும். அது இல்லாமல் உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றமான காலமாக சொல்லவும் ஒரு பொற்காலமாக அமைய போதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழித்து பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காது என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவிலே சொல்லிக்கொண்டு நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.